மாற்று மதத்தில புறையினத்தார்கள் வழிபடுகின்ற இடத்துல போய் இந்த சந்தையை வச்சிருக்காங்க. இன்னொரு காரணம், அந்த சந்தை இருக்கிற இடத்துல தான் அங்க மதத்தரை கூடியிருக்காங்க. யாராச்சும் சந்தை இருந்துச்சுன்னா சாதாரண மக்கள் அவங்களுக்கு புரிதல் உள்ள சந்தை வச்சு அவங்க கேட்பாங்க. அங்க இருக்கிற ரபிகள் அதை பற்றி விளக்கம் தருவாங்க. அங்க ஜெபிக்கிற இடம், அங்க விளக்கம் கேட்கிற இடம், அந்த இடத்துல போய் இவங்களாம் சண்டைக்காரர்களுக்கு தான் இயேசு செம கோபம் வந்து சாட்டையை பண்ணி எடுத்து என்ன செய்யறாரு, அடிக்க ஆரம்பிக்கிறார். அடிச்சு அவங்க வரட்டி அந்த இடத்தை அவர் சுத்தம் பண்ணுறார். அப்ப கேட்கிறவங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கு? இயேசுக்கு எந்த அதிகாரம் இருக்கா? ஒரு அதிகாரம் கிடையாது. அவர் ரபி கிடையாது. ரபின்னு சொல்றாங்க, ரபி கிடையாது. ரபியா என்ன படிச்சிருக்கோம்? ஸ்கூல்ல போய் படிச்சிருக்கிறோம். அவர் எந்த ஸ்கூல்ல படிக்கல. நம்ம விவேகா ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம். நம்ம வந்து அலோசி ஸ்கூல் அங்கெல்லாம் போய் படிச்சிருக்கிறோம். ஆமா, அவர் எந்த ரெண்டு ஸ்கூல் இருந்துச்சு, ஷம்மா ஹில்லர் 2 ஸ்கூல் இருந்துச்சு. அவர் 2 ஸ்கூல் போய் படிக்கிறாரு. இயேசு அவர் படிக்காத 2 ஸ்கூல்லையும் படிக்கிறாரு. ஆனா கேட்கிறவங்க எந்த அதிகாரத்தில் நீங்க சேர்ந்து பொழுது அவர் சொல்லுகிறார். அவர் அழகா சொல்றார். திருப்பாடல்கள் 69 திருப்பாடல்கள் 69 இந்த ஆர்வம் எனக்குண்ட ஆர்வம் என்னை எரித்திருக்கும். ஆண்டவர் ஆர்வமாக இருக்கிறார். அந்த ஆர்வம் கொடுத்த தைரியத்துல அங்க போய் அந்த மக்களை இருக்கிறார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர் ஆலயத்தை சுத்தம் பண்றாரு. இன்னைக்கு நம்ம ஆலயத்தை சுத்தம் பண்ணணும். எந்த ஆலயத்தை? இந்த ஆலயத்தை சுத்தம் அப்படி மண்ணா அப்படி 3 மணி இறங்கி வந்து அவர் அழகா மண்ணை எடுத்து அழகா பொத்தஞ்சு பெசஞ்சு தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து மாதிரி அதை அழகா பெசஞ்சு மூக்கு வச்சு காது வச்சு முடி வச்சு எல்லாம் வச்சு தன் மூச்சு காற்றை மீது முதி அந்த மனுஷனை அழகா படைக்கிறார். அதான் அவர் கட்டின முதல் ஆலயம். அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆலயத்துக்கு ஆதாம் பேர் வைக்கிறாங்க. ஆதாம் என்ற கிரேக்கம் எப்படி